ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த திலகம் ஷேப்பில் இருக்க ஸ்டோன்ஸில் சுகர் பீட்ஸை வச்சு எப்படி கவர் பண்ணலாம், ஒரு அவுட்லைன் மாதிரி எப்படி ஃபார்ம் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோனோட கார்னர்லேருந்து நான் த்ரெட்டை வெளியில் எடுத்து லெஃப்ட் சைட்லேருந்து போட்டுகிட்டே வரேன். பாருங்கள், ரெண்டு பீடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஸ்டோனோட ஷேப் எப்படி டேர்ன் ஆகுதோ அதே ஷேப்லேயே நம்ம நீடிலோட டிப்புமே கரெக்டாக டேர்ன் ஆகிட்டே வரணும். ஸோ அப்போ தான் உங்களால் த்ரெட்டு கட் ஆகாமல் ஈஸியாக போட முடியும். பொறுமையாக அப்படியே தள்ளி தள்ளி எந்த இடத்துல பீடு முடியுதோ அந்த இடத்துல நீடில் கொடுத்து த்ரெட்டை வெளியில் எடுங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல குத்தி த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீட் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ ஒரே ஒரு பீடை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பீடை போட்டு இந்த ஷேப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? ஸோ இப்போ ஒரு நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நாட் போட தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கும் வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனலில் போய் பார்த்து கற்றுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்டோன் முடிச்சாச்சு. இப்போது செகண்ட். ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு திரும்புவோம். இப்போது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு திரும்ப போகிறோம். இப்போ ரைட் சைட்லேருந்து பீட்ஸை போட்டுகிட்டே வரேன். இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். நீங்கள் ஸ்டோனோட கார்னர்லேருந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா உங்களால் கொண்டு வர முடியும். இது நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதே மாதிரி சொல்லி தந்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களால் ஆரி ஒர்க் கற்றுக்க முடியும். இப்போது ரெண்டு பீடை அப்படியே பொறுமையாக போட்டுக்கிட்டே வாங்க. பொறுமையாக பண்ணுங்கள். த்ரெட்டை ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவில் அதான் சொல்கிறேன். த்ரெட்டை கீழே இருக்கிற த்ரெட்டை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்க வேண்டாம். ரொம்ப ஃப்ரீயாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச்சஸ் போட வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் முடிய போகுது. பார்த்தீங்களா, முடிச்சாச்சு. இந்த இடத்துல ஒரு நாட்டும் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. நம்ம 2 ஸ்டோனை கவர் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்க 3 ஸ்டோனையும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி போடுறது அப்படின்றத. முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஸ்டோன்ஸை ஒட்டி ஒட்டி பீட்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இனி அடுத்து வரப்போகிற வீடியோஸ்லேயும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். தேங்க்யூ.